இந்த லெக்சரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு மாடல் ஸ்டேர்கேஸ். இப்போ ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி ஸ்டேர்கேஸ் மாடல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல லிஃப்ட் ஏரியா இருக்குது, நமக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்டேர்கேஸ் வருது அப்படின்னா ஸ்டேர்கேஸில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு ஃப்ளைட் ஸ்லாப், ஒரு லேண்டிங், 3 வியூ ஃப்ளைட் இருக்கும். ஓகேவா? இப்போது லேண்டிங் எப்போவுமே பார்த்தோன்னா மிட் லெவல், அதாவது ஒரு ஃப்ளோர் 10 ஃபுட் இருக்கா, ஒரு 5 ஃபுட்டில் மிட் லெவலில் வந்து நமக்கு வந்து லேண்டிங் ஸ்லாப் வரும். ஸோ அது எப்படி வரையலாம் அப்படின்னா, இப்போது இந்த 2 காலம் தான் உங்களுக்கு மிட் லெவல் பீம் வரைய போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 லெவல் காலம் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதை 2ஆக டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? எடிட் கமெண்ட்ஸில் எடிட் ஃப்ரேமில் டிவைட் ஃப்ரேமில் போய்ட்டு டிவைட் இன்ட்டு 2 ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இந்த காலம் வந்து 2ஆக டிவைட் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த இடத்துல மிட் லெவல் லேண்டிங் பீம் ஒன்று வரைகிறோம். அது உங்கள் டிபெண்ட் அப்பான உங்கள் லோடு பொறுத்து உங்கள் சைஸ் மாறும். ஸோ இங்கேருந்து கரெக்டாக இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த ஜாயிண்ட் டிவைட் ஆகிறதுக்கு ஜாயிண்ட்னு ஒரு பாயிண்ட் வரும். அது வரைக்கும் கரெக்டாக இப்படி வரைகிறோம். தெரியுதா எப்படி வரைஞ்சோன்னு? இப்போது இந்த இடத்துல பார்த்தோன்னா லேண்டிங் ஸ்லாபோட வித்து வந்து பார்த்தோன்னா மினிமம் ஒரு 3 ஃபுட் ஆர் 2 ஃபுட் 6 இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னா ரெஃபரன்ஸாக ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்ட் இந்த பீம்லேருந்து கரெக்டாக ஒரு 2 ஃபுட் 6 இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று வரைகிறோம். அது எப்படி வரையலாம் அப்படின்னா, நம்ம ஆஸ் யூஷுவல் ஒரு பீமாகவே ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே ஸ்லாப் வரைஞ்சதுக்கப்புறம் அதை பீமை டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரா பீமை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆஃப் செட்டுன்னு இருக்குல்ல, ஆஃப் செட்டுன்னு இருக்கிற இடத்துல ஒரு 3 ஃபுட்னா 1 மீட்டர் 1000 mm கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டு இந்த பீமோட டாப்லேருந்து பாட்டம் வந்தோம் அப்படின்னா நமக்கு ரைட் சைடில் பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு ஒரு பீம் வந்துடுச்சு. தெரியுதா? இங்கே 3D வியூவில் வச்சு பாருங்கள். இப்போ தெரியும் உங்களுக்கு, தெரியுதுங்களா? இப்போது நம்ம இதில் ஒரு ஸ்லாப் வரைகிறோம். அது நமக்கு திக்னஸ் 5 இன்ச்சஸ்னால் 5 இன்ச் திக்னஸ். இந்த ஜாயிண்ட் இந்த எல்லா ஜாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லாப் வரைகிறோம். இப்போ நம்ம ரெஃபரன்ஸாக வரைஞ்சிருக்க இந்த ஒரு பீமை டெலிட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போது இந்த பீம் அதாவது பாருங்கள் கரெக்டாக வந்து 2ஆக டிவைட் பண்ணோம். ஏன் அப்படின்னா பிஃபோர் தட் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆகுது, பிகாஸ் இந்த இடத்துல ஒரு ஃப்ரேம் ஆகுதா. ஸோ இந்த பீமையே முதல்ல இந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மீதி இருக்க பீமை தான் வந்து நம்ம 2ஆக டிவைட் பண்ணுறோம். ஸோ இந்த பீமையும் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் ஃப்ரேம் டிவைட் ஃப்ரேமில் பிரேக் அட் இன்டர்செக்ஷன் வித் ஜெராக்ஸ் ஜாயிண்ட் ஃப்ரேம் கொடுத்து நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக பாருங்கள் இந்த ஃப்ரேம்க்கு நடுவில் டிவைட் ஆகிடும். இப்போது இந்த 2 பீமையும் செலக்ட் பண்ணி நம்ம 2ஆக டிவைட் பண்ணுறோம். என்ன ரீசன் அப்படின்னா அப்போ தான் வந்து பார்த்தோம்னா லேண்டிங், பிகாஸ் இந்த ஃப்ளைட் ஸ்லாப் இருக்குல்ல, இந்த ஒரு ஹாஃப்லேருந்து இந்த ஒரு ஹாஃப் போகும், கீழே இருக்கிறது இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப்லேருந்து இந்த செகண்ட் ஹாஃப் போகும். ஸோ நமக்கு ப்ராப்பராக வரையணுன்றதுக்காக இந்த பீம் வந்து 2ஆக டிவைட் பண்ணுறோம். ஸோ இந்த 2 பீம் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் ஃப்ரேம் டிவைடில் டிவைட் ஆப்ஜெக்ட்ஸ் இன்ட்டு 2 கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு 2ஆக டிவைட் ஆகிடும். இப்போது இந்த ஸ்லாபையும் நம்ம 2ஆக டிவைட் பண்ணுறோம். எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம ரெஃபரன்ஸ்க்காக மாடல் பண்ணுறது தான். உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு நம்ம எப்படி வேணாலும் மாடல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த ஸ்லாப் 2ஆக டிவைட் பண்ணோன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்லாபை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் ஷெல் டிவைட் ஷெல் இதில் இங்கே பாருங்கள் டிவைட் குவாட்ரிலேட்ரல் ட்ரையாங்கிள் இன்ட்டு 2/2 போட்டால் உங்களுக்கு இதுவே 4 பார்ட்ஸாக டிவைட் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் 1/2 கொடுத்து அப்ளை கொடுத்து பார்ப்போம். ஓகேவா? 1/2 கொடுத்தனால கரெக்டாக பாருங்கள் இப்படி ஒரு ஸ்லாப் டிவைட் ஆகிருக்கு. இன்கேஸ் நீங்கள் இங்கே 2 கொடுத்துட்டு இங்கே 1 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெர்டிக்கல் டைரக்ஷனில் 2ஆக டிவைட் ஆகிடும். இப்போ ப்ராப்பராக நமக்கு வந்து ஸ்லாப் டிவைட் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்லாபையும் இந்த பீமையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு லேண்டிங் ஸ்லாப் நம்ம வரைகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ட்ரா ஃப்ளோர் போயிட்டு இந்த பாயிண்ட் அந்த இது இப்போது தெரியுதா எதுக்காக நம்ம வந்து பீமை 2ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்றதுக்காக. ஸோ நமக்கு ரெஃபரன்ஸ் லைன் வச்சு வரைகிறதுக்காக ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இதுவே வரைஞ்சிருக்கோம். ஓகேவா? தெரியுதுங்களா? ஆஸ் யூஷுவல் இப்போ நம்ம ஸ்டேர்கேஸ் இதுமாரி மாடல் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்லாப்ஸ்லாம் செலக்ட் பண்ணி ஷெல் லோடில் போய்ட்டு நமக்கு எவ்வளோ லோடு வருது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸில் வந்து 2 டைப் ஆஃப் லோடிங் இருக்குது. ஒன்று நார்மல் லோடிங், இன்னொன்று வந்து ஓவர் க்ரௌட் லோடிங். நார்மல் லோடிங்னா நம்ம வீடு அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 kN/m² கொடுப்போம். இன்கேஸ் ஓவர் க்ரௌடிங்னா பப்ளிக் பில்டிங், கமர்ஷியல் பில்டிங், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தோன்னா நமக்கு ஓவர் க்ரௌடிங்காக இருக்கும். ஸோ அந்த இடத்துல எவ்வளோ கொடுப்போம் அப்படின்னா 5 kN/m². இப்போ நம்ம ரெசிடென்ஷியல் பில்டிங்காக டிசைன் பண்ணுறதுனால இந்த ஸ்லாப்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அசைனில் ஷெல்லில் யூனிஃபார்ம்
யூனிஃபார்ம் போய்ட்டு நம்ம எப்பவுமே லைவ் லோட் செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ கொடுப்போம்னா ரெசிடென்ஷியல் பில்டிங்னா 2.5 இல்லை 3 கொடுப்போம். நம்ம 2.5 கொடுப்போம். ஓகேவா? கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா பாருங்கள் உங்களுக்கு இந்த ஸ்லாபில் 2.5 அப்படின்னு இருக்கும். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா இந்த ஸ்லாப்பில் இப்போ லோட் அசைன் ஆகிருக்கு. இதேமாதிரி அந்த ஸ்லாபை திருப்பி செலக்ட் பண்ணி நம்ம ஃப்ளோர் ஃபினிஷ் லோட் இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேர் கேஸ் வந்து கிரானைட்டாக தான் ஃபினிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு யூனிட் வெயிட் எவ்வளோன்னு பார்த்து நம்ம கால்குலேட் பண்ணி 0.5லேருந்து 1.5 எவ்வளோ வருதோ அவ்வளோ கால்குலேட் பண்ணி கொடுப்போம். இப்போது இதே ஸ்டேர் கேஸ் உங்களுக்கு எல்லா ஃப்ளோர்லேயும் ரெப்ளிகேட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த எல்லா இந்த ஸ்டேர் கேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+R நம்ம இந்த ஸ்டோரிஸ்லாம் இதுக்கு முன்னாடி ரெப்ளிகேட் பண்ணோம்ல அதே கமெண்ட் தான். Ctrl+R கொடுத்துட்டு ஸ்டோரி ஆப்ஷன் போயிட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் வரைஞ்சிருக்கோம். ஸோ ஃப்ளிண்ட் லெவலில் வரைஞ்சிருக்கோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக ரெப்ளிகேட் ஆகிடும். தெரியுதுங்களா உங்களுக்கு? ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஒரு லேண்டிங் ஒரு ஒரு ஃப்ளைட்டு, ஒரு லேண்டிங் ஒரு ஃப்ளைட்டு, ஒரு ஃப்ளைட்டு ஒரு லேண்டிங் ஒரு ஃப்ளைட் உங்களுக்கு ஈவனாக பக்காவாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். இப்போது ஃபைனலாக ஹெட்ரூம் ஒன்று வரையணும். அது எங்கே இருக்குன்னா டெரஸ் ஃப்ளோரில் வச்சுட்டு ஹெட்ரூமோட மீனிங் என்ன அப்படின்னா லிஃப்ட் இருக்க இடத்துலையும் ஸ்டேர் கேஸ் இருக்க இடத்துலையும் நமக்கு வந்து ஹெட்ரூம் வரும். ஸோ இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஜாயிண்ட் எடுத்து விட்டுருக்கேன். இந்த வியூ ஃபுல்லாக Ctrl+R கொடுத்துட்டு இதுக்கு மேலே இருக்க ஸ்டோரி டெரஸ் ஃப்ளோர் தெரியுதுங்களா? இதுதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெட்ரூம்னு சொல்லுவோம். இது நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வரைஞ்சிடணும். இப்போ ஹெட்ரூமில் போய்ட்டு வரையணும். ஹெட்ரூமில் இந்த ஸ்லாப் வராது. இதுக்கு க்ளீன் ஃப்ளோரில் இருக்க இந்த பீமையும் ஃபுல்லாக எடிட் frames, divide frames, break into 2 objects. சேம் அதேமாதிரி இந்த இடத்துல இருக்க ஒரு காலம் and then இந்த ஃபுல் பீம் ஸ்டோரி வந்து காப்பி பண்ணிடுவோம் டெரஸ் ஃப்ளோரில். இந்த ஒரு பீமும் மிஸ் ஆகிருக்கு. ஸோ இதை கரெக்ட் பண்ணி Ctrl+R. இந்த மாதிரி நிறைய டைம் காப்பி பண்ணும்போது சம் கேஸ் உங்களுக்கு எரர் வரும். அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ டாப்பாக ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லாப். ஹெட்ரூமோட மீனிங்கே இதுதான். டெரஸ் ஃப்ளோரில் வந்து பார்த்தோன்னா இந்த லிஃப்ட் ரூம் இருக்க இடத்துலையும் ஸ்டேர் கேஸ் இருக்க இடத்துலையும் டாப்பில் ஒரு ரூம் மாதிரி வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். நம்ம ஜென்ரலாக எல்லா பில்டிங்கிலும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை வந்து மம்டி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இதுக்கு மேலே தான் இன்கேஸ் நீங்கள் வாட்டர் டேங்க் வைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல வாட்டர் டேங்க் லோடு வந்து கொடுப்போம். இங்கே இதில் லிஃப்ட் எவ்வளோ வருதோ லிஃப்ட்டோட வெயிட் கொடுப்போம். இப்போ நம்ம 3D வியூவில் வச்சு பாருங்கள், கரெக்டாக தெரியும். இதுதான் வந்து ஹெட்ரூம் லெவல், அதாவது மம்டி லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேர் கேஸ் முடிகிற இடத்துல நமக்கு வந்து வரும். ஓகேவா? இப்படி தான் வந்து ஜென்ரலாக நம்ம ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் மாடல் பண்ணுவோம். நம்ம லிஃப்ட் இருக்க இடத்துலையும் ஸ்டேர் கேஸ் இந்த ஸ்லாப் வர இடத்துலையும் ஜென்ரலாக வாட்டர் டேங்க் வைக்கிறதுக்காக டிசைன் பண்ணுவோம். அது எவ்வளோ லோட் கொடுக்கணும் அப்படின்னா 10 kN/m². ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு ஒரு டேங்க் வந்து 1 foot ஹைட் இருக்குன்னா 10 kN, 2 foot இருக்குன்னா 2 kN/m². 20 kN/m². அது எப்போவுமே லைவில் கொடுக்கக்கூடாது, டெட் லோடாக தான் சென்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கொடுத்து காமிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு வாட்டர் டேங்க் வந்து ஒரு 2 foot ஹைட் இருக்குது அப்படின்னா 2 மீட்டர் ஹைட் இருக்குது அப்படின்னா அசைன் ஷெல் லோடில் யூனிஃபார்ம் போயிட்டு லைவ் கொடுக்கக்கூடாது, டெட்டில் தான் கொடுக்கணும். டெட்டில் வந்து எவ்வளோனா 20, பிகாஸ் 2 மீட்டர். 1 மீட்டராக இருந்ததுன்னா 10 kN கொடுத்தா போதும். கொடுத்துட்டு அப்ளை. அதுக்கப்புறம் நம்ம இந்த லிஃப்ட் இருக்க ஏரியாவில் எவ்வளோ கொடுப்போம்னு பார்த்தோன்னா ஜென்ரலாக 10 kN (10 kN) 1 ton, அதாவது 1000 kg. ஸோ அதுக்கு மேலே லிஃப்ட் மிஷின் வந்து நமக்கு வெயிட் வராது. ஸோ வந்து அது எவ்வளோன்னு கொடுத்துரும். அப்புறம் நமக்கு இந்த இடத்துல வாட்டர் டேங்க்லேயும் இந்த லிஃப்ட் ரூம்லேயும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா லைவ் லோடு கொடுப்போம் அப்படின்னா நம்ம இப்போ ஒர்க்கர்லாம் ஏறி நம்ம அசஸ் பண்ணுறோம், மிஷின்லாம் செட் பண்ணுறோம், ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒர்க்கர்ஸோட லோட் அது எவ்வளோ கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா 1.5 kN/m² கொடுப்போம். ஜென்ரலாக 0.75 to 1.5 இன்அசசபிளாக இருந்தனாலுமே நம்ம 0.75 கொடுப்போம். ஏதாவது க்ளீன் பண்ணுறதுக்காக மேலே ஏறி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா 0.75 கொடுப்போம். இல்லை நம்ம மேலே ஏறி 2 பேர் ஒர்க்கே பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம 1.5 kN/m² கொடுப்போம். ஓகேவா? பட்
பட் நம்ம சேஃபர் சைடு வந்து எப்போவுமே 1.5 kN/m² கொடுத்து டிசைன் பண்ணுறது தான் நமக்கு சேஃப். ஓகேங்களா? லிஃப்ட் இருக்க ஏரியாவில் எல்லா லெவல்லையுமே உங்களுக்கு இதுமாரி ஹாலோவாக தான் இருக்கும். டாப்பில் இந்த மம்டி லெவலில் மட்டும்தான் க்ளோஸ் ஆகிருக்கும். பிகாஸ் லிஃப்ட் வந்து அப் அண்ட் டவுன் போயிட்டு வரும். ஸோ அதனால் மற்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கக்கூடாது. பட் ஆனால் அந்த லிஃப்ட் ஏரியாவை சுற்றி நீங்கள் வால் லோட் கொடுக்கலாம். பிகாஸ் நம்ம லிஃப்ட் இருக்க இடத்துல சுற்றி வால் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்போம். சரிங்களா? அதோட மீனிங் இதுதான். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எப்படி ஒரு பில்டிங் பக்காவாக டிசைன் பண்ணி மாடல் பண்ணுறது, எப்படி அனலைஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு லெக்சரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பில்டிங் எப்படி நம்ம டிசைன் பண்ணி அதுக்கு எப்படி நம்ம ஆட்டோகேட் பிளானில் இப்போ காலமில் வந்து எவ்வளோ ஏஎஸ்டி வருது, இந்த இப்போ ஃபார் 1.5 டைம் டெட் லோட் லைவ் லோடில் எவ்வளோ ஏஎஸ்டி வருது, பீமில் எவ்வளோ ஏஎஸ்டி வருது, அதை வச்சு எப்படி நம்ம பீம் டீட்டெயிலிங் கொடுக்கலாம், காலம் டீட்டெயிலிங் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபைன்.